ப்ளூ ஸ்டார் இந்த படம் ஜெயக்குமாரோடைய டைரக்ஷனில் January 25, 2024 தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, நான் பெருசா நீ பெருசான்னு சண்டை போடுற அசோக் செல்வன் சாந்தனு. அப்போது ஒரு கட்டத்தில் தான் நமக்கு மேலே ஒருத்தன் நின்று நம்மளை ஆதா கூட மதிக்கலைன்ற விஷயம் ரெண்டு பேருக்கும் தெரிய வருது. அப்போது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட்டில் அவங்களோட திறமையை காட்டணும்னு நிரூபிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றது அந்த படத்துடைய கதை. இது தமிழ் சினிமாவில் வர்ற இன்னொரு ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட் படம். பொதுவாக இந்த மாதிரியான படங்களில் கதை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது எப்படி வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணுறோன்றதுல தான் எல்லாமே இருக்குது. அப்படி இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்களம், கதையை சொன்ன விதம், முக்கியமாக கேரக்டரைசேஷன், இது எல்லாமே வச்சு படத்தை ரொம்ப ரசிக்கும்படியாக கொடுத்துருந்தாங்க. படத்தில் காமெடிக்குன்னு தனி சீனு தான், ஆனால் படம் போகிற போக்குதே ஒரு சில காமெடியாக தான் வரும். அதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நீதம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வர்ற படம்ன்றதுனால ரஞ்சித்தோடைய கருத்துக்களும் 1-2 இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. முக்கியமாக இந்த படம் பார்க்கும்போது அட்டகத்தி, மெட்ராஸ் இந்த மாதிரியான படங்கள் உங்கள் ஞாபகத்துக்கு வந்து போகும். படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே கேரக்டரைசேஷன் தான். ஒரு கேரக்டரையுமே சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அம்மா கேரக்டராக இருக்கட்டும், சாம்னு ஒரு கேரக்டர் வரும், முக்கியமாக புல்லட் பாபுன்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரக்டர் போகும்போது கடைசியில் நமக்கே அந்த கேரக்டர் மேலே அப்படி ஒரு மரியாதை வரும். அந்த அளவுக்கு அதை சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நேரத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப் முழுக்க கிரிக்கெட் சீனையே காட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்த சீனே மறுபடியும் வருதோன்ற சின்ன ஒரு சதிப்பும் தட்ட தான் செய்யுது. படம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய வாய்ஸ் ஓவரும் வந்து போச்சு. அது நல்லா இருந்தாலும் இது தேவையில்லையோன்ற எண்ணமும் வந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்துடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது ஒரு பெரிய குறையாக படாது. அதுக்கு முக்கியமான காரணம் படம் முடிக்கிறப்போ சாட்டிஸ்ஃபையிங்காக முடிச்சிருந்தாங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் நீங்கள் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டீங்கன்னா கூட நீங்களும் இந்த படத்தை ரசிப்பீங்க. படத்தில் டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வீக்கெண்டுக்கு மொத்தம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் சிங்கப்பூர் சதன் லாஜிக்கை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லா இருக்கும். ஆனால் அதை விட ப்ளூ ஸ்டார் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோடய ஃப்ரெண்ட்ஸோடய போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மொமெண்ட்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க.